என்றாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் பிரச்சனைகள், இந்த ஆட்சியோட அவலங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீட்டை தொடங்கி திமுக முன்னேறிட்டு இருக்கிறது அவங்க தரப்புல சொல்றாங்க. எந்த சிக்கலும் இல்லை, நெருக்கடி எதுவும் இல்லை அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? தொகுதி பங்கீட்டை தொடங்கி இருக்கிறாங்க திமுகவுக்குள்ள சில கோரிக்கைகள் இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள சில கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகளை திமுக அந்த பார்ட்னர்ஸோட சேர்ந்து அந்த கோரிக்கைகளை ஏற்கும் அல்லது ஒரு சமரசத்துக்கு வரும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் 2021 2024 எல்லா தேர்தல்கள்லையுமே தேர்தலுக்கு முன்னால உண்டான நாட்கள்ல திமுக கூட்டணியில் சலசலப்பு, திமுக கூட்டணி உடையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகளில் இருந்து வருகின்ற கருத்துக்களும், ஊடகங்களில் கசிய விடப்படுகின்ற கருத்துக்களும், ஊடகங்களே ஆர்வ மிகுதியில சில ஊடகங்கள் ஆர்வ மிகுதியில இதே போன்ற கருத்துக்களை பரப்புவதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 19, 21, 24 எல்லாத்துலயுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த கூட்டணியில எதுவும் பிளவோ உரசலோ விரிசலோ எதுவுமே வந்ததில்லை. இந்த முறையும் அது என்ன செய்யறாங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த தேர்தல் கூட்டணி எல்லாம் தாண்டி ஒவ்வொரு கட்சியும் அவங்க நிலைப்பாட்டோட மக்களை அணுக தொடங்கிட்டாங்க. அதை நீங்க ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. பரப்புரையை வேகப்படுத்துகின்ற அதிமுக, வேட்பாளர்களை அறிவித்திருக்கிற நாம் தமிழர் கட்சி, உறுப்பினர் சேர்க்கையில் வேகம் காட்டும் தவேக, அவரும் அந்த மக்கள் சந்திப்புங்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு நிர்வாகிகள் சந்திப்புங்கிற பெயர்ல விஜயும் திரும்ப கூட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாரு. நாளை கூட அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ரைட்டு. இதுல இது எல்லாமே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போதும் சிஸ்டமிக்கா சில வேலைகளை திமுக செய்திருக்குங்கிறது இதுல முக்கியம். அவங்க களத்துல மக்களை சந்திக்கிறதுக்கு அவங்களுடைய தொண்டர்களை முடுக்கி விட்டுருக்கிறாங்க. பாக அலுவலர்கள் அவங்களுக்கான கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க, மகளிர்களுக்கான கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க, இளைஞர் அணி கூட்டங்கள் 2, மகளிர் அணி கூட்டங்கள் 2, இப்போ இன்னைக்கு இளைஞர் அணி கூட்டம் 1 அப்படின்னு அவங்க கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. மண்டலமாக அந்த கட்சி எந்திரம் முடுக்கி விடப்பட்டு இருக்கிறது. தலைகுனியை விடமாட்டோம் அப்படிங்கிற பெயர்ல 234 தொகுதியிலையும் நட்சத்திர பேச்சாளர்களை அனுப்பி கூட்டங்களை நடத்துறாங்க. இது எல்லாமே கிராஸ் ரூட் லெவல்ல நடக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரு இந்த தொகுதிகளை எல்லாம் தொட்டு அவர் கூட்டம் நடத்தி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. உண்மைதான். அது எல்லாம் அந்த பொதுவாக நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்தவங்க அந்த செய்தியை கீழே எடுத்துட்டு போகணுங்கிற புரிதல்ல அதுவும் ஒரு முக்கியமான பணிதான். நாம் தமிழர் அவர் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு தனி வழியாக வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு மாற்றாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் கருத்தியல் ரீதியாக திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையில உண்டான போராட்டம் தான் இந்த தேர்தல் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அவர் ஒரு கருத்தியல் ரீதியாக சொல்றாரு. பர்சனாலிட்டி ரீதியாக அல்லது வேறு வலிமைகள் ரீதியாக தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டின்னு அவங்களும் ஒரு கிளைம் வைக்கிறாங்க. பலவீனமாக இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதையும் டிஎம்கேலேயே சில பேர் சொல்றாங்க. அதிமுகவும் சார், நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு? இவங்க சாதனைகளையும் நரேந்திர மோடி பாஜக பாசிச எதிர்ப்பை திமுக முன்வைக்கிறாங்க. ஆட்சியோடைய அவலங்களை அதிமுக பேசுது. இந்த தாவேகா ஒரு நியூ பிளேயர், அவங்களுக்கு மக்கள் எதன் அடிப்படையில் வெயிட்டேஜ் போடுவாங்க? நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 4 முறையும் தனித்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. ஆனா அந்த வெற்றி கோட்டை எட்டக்கூடிய இடைவெளி அப்படின்றது இந்த வாக்கு சதம் நிறைய இருக்கு. ஸோ எதை தீர்மானிப்பாங்க? கரெக்ட். அதாவது தேர்தல்ங்கிறது வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல யார் வெற்றி பெறுவார்னு கேட்டா அது உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட முடியும். அதற்கான காரணிகள் என்னங்கிறதையும் பேசிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய தேதியில அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்குது. அது கூட்டணி வலிமையாக இருந்தாலும் சரி, அதுதான் வெற்றி பெறப் போகுதுங்கிற எண்ணத்துல அங்கு புதிதாக கட்சிகள் சேரும் அணிகளை பார்த்தாலும் தெரியுது.
அது போக 5 ஆண்டு காலத்துல அவங்க மக்களோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அவங்க என்னென்னலாம் செய்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்கு மகளிர் அணியையும் முடுக்கி விட்டுருக்கிறாங்க, இளைஞர் அணியையும் முடுக்கி விட்டுருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தொடர்ந்து பேசுறாங்க. எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 50% வாக்குகளை நாம் பெற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு டார்கெட் வச்சு அந்த கேடஸ மக்களை சந்திக்க சொல்றாரு. ஒவ்வொருவரும் 5 முறை ஒவ்வொருவரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு வேலைகளை அவங்க கீழே செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பணிகள் வேறு எந்த இடத்துலயும் நடக்கல. ஒண்ணு. அது போக கூட்டணி ரீதியாகவும் சரி, ஆட்சியில் நடந்த திட்டங்கள் அது மக்களை சென்று அடைஞ்சிருக்கிறது. இந்த கடைசியாக ஆபத்து வந்து விடுமோ, நிறுத்தப்படுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் அவங்க கடைசியாக கொடுத்த 5000 ரூபாய், அதுக்கப்புறம் தேமுதிக ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுக சார்பாக நிற்கிறது போன்ற பல்வேறு செய்திகள் திமுக அணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்செப்ஷன், கூட்டணி தான் பெர்செப்ஷனை உருவாக்கும், அதுதான் ஒரு முதல் வெற்றி பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. இப்ப கூட்டணி அமைந்த பிறகு நாங்க பாஜகவோட தான் தொகுதி பங்கீட்டை மேற்கொள்வோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றதுடைய பொருள் என்ன? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இல்ல, டிடிவி தினகரன் முதல் நாள் போய் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லாம் அவர் பேசினாரு. அது உண்மைதான். ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரிந்தது. ஆனா திருமதி சசிகலா அம்மையார் கட்சி தொடங்க போகிறேன் என்று அறிவிப்பு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள போய் அமமுக தொண்டர்கள் அவங்களை சந்திச்சுட்டு வெளியில மீடியாவை பார்க்க தொடங்கியதற்கு பிறகு அவர் ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அவர் உள்ளாகி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் எப்ப சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு நான் கேன்வாஸ் பண்ணுவேன்னு எப்ப சொன்னேன்னு சொல்றாரு. நான் போட்டியிட மாட்டேன் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ இன்று பாஜகவோட தான் நாங்க அணியில இருக்கிறோம். நாங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது அதிமுக அந்த கூட்டணியில இல்ல, அவங்க தான் இப்போ சேர்ந்திருக்கிறாங்கிற டோன்லயும் அவர் பேச தொடங்கி இருக்கிறாரு. இது அவர் மட்டும் பேசுற பேச்சா இல்ல வேறு ஏதேனும் அதுக்கு பின்னால அரசியல் இருக்குதாங்கிறது தெரியல. மற்றவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியல. அது தானாக வெளிப்படட்டும். ஆனா அதிமுக தனியாக அவங்க வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, சிவசங்கரி சொன்ன மாதிரி தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அவர் தனியாக ஒரு கேம்பெயின் நடத்த தொடங்கி நடத்திட்டே தான் இருக்கிறாரு. அது ஏன் அணியாக தேர்தல் எல்லாம் நெருங்கிடுச்சு, அணியாக வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கூட்டங்களாக அதை மாற்ற முடியாதா, அவருடைய தனிப்பட்ட பிரச்சாரமாகத்தான் அது நடக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ள வருது. சரி, இது முதல் சுற்று கருத்து. தாவேக்காவும் நாத்தாக்காவும் அவங்களுடைய லைன்ல அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, எல்லாருமே திமுகவுக்கு எதிராக தான் நாங்க நிக்கிறோம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லும் போது அந்த எதிர் அணியில இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில் ஒற்றுமையும் நேரடி போட்டிங்கிற நிலைமைக்கும் ஒரு சூழல் வராத போது ரொம்ப கிளியர் கட் அட்வான்டேஜ் இந்த 4 முனை போட்டியில திமுகவுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். அதனால கருத்துல முந்தி இருக்கிறது யாருன்னு கேட்டா திமுகன்னு தான் சொல்ல முடியும். சரி, முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திருமிகு ஃபர்ஹானா, தொடர்ச்சியாக 4 தேர்தலை தனித்து சந்திச்சிருக்கீங்க, வேட்பாளர்களை இந்த முறையும் அதே கன்சிஸ்டன்சியோட அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் களத்தில் வெற்றியை எட்டக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குறையா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்றாங்க. தாவேகா ஒரு புதிய சேலஞ்சரா அவங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த தேர்தல் களத்தில் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த முறை முன் வச்சிருக்கீங்க? வெற்றி கோட்டை எட்டுவதற்காக சாத்தியம் இருக்கா உங்களுக்கு? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நீங்களும் முன் வச்சிருக்கிறது இது நாள் வரைக்கும் ஒரு சீட்டை நீங்க சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ இன்னும் உங்களுடைய கணக்கு தொடங்கலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இங்க வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுவது கட்டாயம் அவசியங்கிற இந்த இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி சிந்திக்குது.